கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கும் மேன்மைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கும் பாக்கியத்தை அடையவர்களாக எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிப்பதற்காக நன்றி. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எங்களை அழைத்து சொல்லுகிறது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறோம். நாம் தொடர்ச்சியாக ஒரு சில வாரங்களாக இதோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நற்குணங்களை நாம் அளந்து பார்க்கிறது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே மேன்மையாக நம்முடைய குணங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை பூரணப்படுத்துகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, நம்முடைய மனதிலே ஒவ்வொரு நாளும் காலை துவங்கி மாலை வரைக்கும் வெவ்வேறு விதமான சிந்தைகள் இருக்கிறது. நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அளந்து பார்ப்போமே என்றால் நாம் எப்படிப்பட்ட மனுஷர்கள் என்பது அதனாலே வெளிப்படும். ஜெபத்தோடு இதை நாம் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலும் பரிசுத்தமான வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வேளையிலும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை ஆட்கொண்டு உம்முடைய வசனத்தினாலே எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த எளியவனை மறைத்தப்பா நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை மகிமை உள்ளதாக வெளிப்படட்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வாலிபன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நான் யோசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதிலே கெட்ட எண்ணங்கள் வருகிறது, அசுத்தமான எண்ணங்கள் வருகிறது. நான் என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவன் மிகவும் வேதனையாக இருந்தான். அவன் திருச்சபைக்கு போனான். திருச்சபையிலே போய் அநேக பிரசங்கங்களை எல்லாம் கேட்டான். ஒரு விசை அன்றைக்கு ஓய்வு நாளிலே திருச்சபையின் போதகர் ஆதியாகம புத்தகத்தை எடுத்து 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து 5வது வசனத்தை அங்கு மையமாக வைத்து பிரசங்கித்தார். அந்த வசனம் என்ன என்பது நமக்கு தெரியும், அதை வாசிப்போமே. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அவர் ரொம்ப வல்லமையான ஒரு பிரசங்கத்தை செய்தார். இதோ நோவாவின் காலத்திலே இருந்தது போல மனுஷகுமாருடைய காலத்திலும் இருக்கும். நோவாவின் காலத்திலே மனுஷர்கள் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர்கள் சீர்படுத்தவில்லை. கேவலமான விஷயங்களை யோசித்தாங்க, கேவலமான விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். அது தேவனுடைய சமூகத்திலே அருவருப்பாக இருந்தபடினால் தேவன் அந்த சந்ததியை எச்சரித்து அழித்து போட்டார். இதோ அதே போல இந்த கடைசி நாட்களிலே சம்பவிக்கும் என்று சொல்லி போதகர் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு போய்விட்டார். இதோ இந்த வாலிபன் ஏதோ ஒரு ஆறுதலா கிடைக்கும் செய்தி அப்படின்னு போனா, ஆனா இவனுக்கு ஆறுதல் கிடைத்தது மாதிரி இல்லை. அவனுக்கு இன்னும் பயத்தையும் திகிலையும் உண்டாக்கக்கூடியதாக இருந்தது. இவன் போனான், வீட்டில் போய் மறுபடியும் பைபிளை எடுத்தான், அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சான், தியானிச்சான். இது என்ன, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறாரு, அவருக்கு செம்மையான யோசனை இல்லாத போது இதோ ஆண்டவர் துக்கப்படுகிறார், அவருடைய ஆவியானவர் எடுபட்டு போகிறார், என் ஆவி நித்தமும் மனுஷனோடு போராடுகிறது இல்லை என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் நல்ல எண்ணம் எனக்கு அவசியமா இருக்கிறதே, நான் இதோ நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இச்சையான காரியங்கள் என்னுடைய மனதிலே வருகிறது. இதோ நான் ஒரு கெட்ட மனுஷன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக சொல்லிக்கொண்டு நான் மரித்து போகிறது நலமாக இருக்கும் என்று சொல்லி அவன் தன் உள்ளத்திலே நினைத்தான். ஆனால் அவன் ஒரு ஜெபம் செய்தான். அந்த ஜெபத்திலே அவனுக்கு பிற்பாடு ஆவியானவர் என்ன உணர்த்தினார்னா, நீ இப்போ உன் ஊழியக்காரர்கிட்ட உன்னுடைய மனதில் இருக்கும் சந்தேகத்தை நீ நிவர்த்தியாக்கி கொள் என்று சொன்ன போது இந்த வாலிபன் மீண்டுமாக தன்னுடைய போதகரை சந்தித்தான். போதகரை சந்தித்த போது, பாஸ்டர், போன ஓய்வு நாளிலே நீங்கள் பிரசங்கித்த பிரசங்கத்தை நான் கேட்டேன். அது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருந்தது. ஆனாலும் எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில கை கொள்ள முடியாதது போல இருக்கிறதே. எல்லாரும் எப்பவுமே நல்லதே யோசிப்பாங்களா பாஸ்டர்? சில நேரங்களிலே நான் வாலிபனாக இருக்கிறபடினால்
வேறு விதமாய் நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி போதகரிடத்திலே சொன்னார். போதகர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன், நன்றாக தெரிந்து கொள். இதோ ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, முட்டை வைக்கிறதற்காக கூடு கட்டும் இல்லையா? அந்த கூடு கட்டும்போது நாம் அமைதலாக இருக்கக்கூடாது. அதை அவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், சாத்தான் தவறான எண்ணங்களை கொண்டு வருவான். இது எதற்கு எப்படி சமானமாக இருக்கிறது என்றால், நம்ம நடந்து போறோம், நம்முடைய தலை மேல ஒரு பறவை கூடு கட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா அதை நாம் விரட்டுவோம், அதை நாம் இது பண்ணுவோம். ஆனா இதே ஒரு மனுஷன் அவன் அப்படியே உட்கார்ந்து அமைதலா இருக்கிறான், ஒருவேளை பறவை அவனுடைய தலையிலே கூடு கட்டக்கூடும். அதுல அப்படியே இன்னும் அமைதலா இருந்தால் அவன் செத்த பிணமாக இருப்பான் என்றால் அவனுடைய தலையின் மேல் என் முட்டையும் அந்த கூட்டுக்குள்ளாக வைக்க முடியும். அப்படிப்பட்ட நிலை நமக்குள்ளாக வரக்கூடாது. அப்படி என்றால் நீ கவனமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னா, சாத்தான் ஒவ்வொரு நாளும் தவறான எண்ணங்களை விதைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், தேவனுடைய வார்த்தையினாலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் பலத்தினாலும் நன்மையான விஷயங்களிலே நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். நன்மையான விஷயங்களிலே நம்முடைய நேரத்தை நாம் செலவிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கி விடுவோம். நற்செயல்களை நாம் செய்கிறதற்கு ஏதுவாக கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார். அதனால போதகர் சொன்னாரு, இனி உன் தலையில சாத்தான் கூடு கட்டவோ அல்லது முட்டை வைக்கவோ நீ இடம் விடாத. ஏன் அப்படின்னா, சாத்தான் துவக்கத்துல அந்த எண்ணத்தை அப்படியே புகுத்துவான். பிற்பாடு அதை மீண்டும் மீண்டுமாக புகுத்தும் பொழுது அது கூடு கட்டின ஒரு அனுபவத்திற்கு சமானமாயிருக்கும். அதிலே சத்துரு முட்டையை வைத்து விடுவான். அதுதான் கர்ப்பம் தரித்தல். பாவம் கர்ப்பம் தரிக்கிறது என்று வாசிக்கிறோம் அல்லவா? அது பிற்பாடு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல குஞ்சு பொறிச்சு தேவையில்லாத காரியங்கள் அங்கு வெளிப்படும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் எதை யோசிக்கிறோம், எதை அநேகமான நேரம் நாம் சிந்திக்கிறோம் என்பது அவசியமாக இருக்கிறது. உலக ஆசை நமக்குள்ளாக இருக்கிறதா? பண ஆசை நமக்குள்ளாக இருக்கிறதா? அல்லது வேசித்தனத்திற்கு ஏதுவான சிந்தைகள் நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய செயலை மாத்திரம் நியாயம் தீர்க்க மாட்டார். அதனுடைய உள்நோக்கம் என்ன? ஒருவேளை நாம் நல்லது செய்தது போலதான் இருக்கும், ஆனால் தீய நோக்கம் இருக்குமே என்றால் அதுவும் பாவம்தான் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நம்முடைய யோசனை தான் செயல்பாடாய் மாறுகிறது. நம்முடைய செயல்பாடு தான் பிற்பாடு நம்முடைய சுபாவமாக மாறுகிறது. நம்முடைய சுபாவம் தான் அப்படியே நாட்கள் செல்லும் போது நம்முடைய குணமாக மாறிவிடுகிறது. இந்த குணம்தான் இதோ ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களா அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா என்பதை காண்பிக்கும். அதனால் அனுதின வாழ்க்கையிலே நாம் என்ன யோசிக்கிறோம்? எனக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீத பகுதி இருக்கிறது. சங்கீதம் 139வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப மேன்மையான வாக்கியங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது. அந்த வசனங்களை எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது முதல் வாக்கியத்தையே சொல்றாரு தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொரு மனிதனையும் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துட்டார். நல்லது எது, கெட்டது எது என்பதை நமக்கு காண்பித்து விட்டார். ஆனால் அதை தீர்மானம் செய்து அதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அதனுடைய விளைவுகளை நாம் முன்பே யோசித்து பார்க்கணும். இதை செய்தால் எனக்கு நன்மையாய் முடியுமோ? சில விஷயங்களை நம்ம விரும்புகிறோம், ஆனால் விரும்பி செய்கிற விஷயம் மரணத்திற்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தும் அல்லது நித்திய அழிவுக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தும் என்றால் அது சத்ருவின் செயல். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக இதோ நம்மை உந்தி நம்மை ஏவி நற்காரியங்களுக்கு வழிநடத்துவார் என்றால் மேன்மையான சிந்தை உண்டாகும் என்று பார்க்கிறோம். அதை இங்கே 139வது சங்கீதத்தில் 2வது வாக்கியத்திலே தாவீது தொடர்ந்து சொல்லும் பொழுது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் யார் பார்க்குறா? நம்முடைய பெற்றோர் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, நமக்கு மேலான அதிகாரிகள் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ, ஆனா யார் பார்க்கிறா அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய கண்கள் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார் என்பதை இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த வாக்கியத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், என் நினைவுகளை
தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்ம காலையில் எழும்பினதும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய யோசனை வருது. எந்த யோசனை வருது அப்படின்னா, நேற்று ராத்திரி அதை தான் நம்ம யோசிச்சுட்டு தூங்கியிருப்போம். நம்ம ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம தூங்கி இருக்க மாட்டோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் எழும்புவோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கும் புது எண்ணங்கள், அவருடைய கிருபையின் மூலமாக கிடைக்கும் நற்புத்தி நமக்கு உண்டாகும். அதை ஆண்டவர் நமக்குள்ளாக உண்டாக்குகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நமக்குள்ளாக எல்லா நற்காரியங்களையும் நல்ல எண்ணங்களையும் எல்லாத்தையும் உருவாக்குறவர் யார் அப்படின்னா கிறிஸ்து. அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், எவ்ரி குட் இம்பல்ஸ் இஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன், சுயநலமற்ற ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா அது கிறிஸ்து நமக்குள்ளாக செய்கிற செயல். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நற்காரியங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், மீண்டுமாக நம்மை புதுப்பித்து வருகிறார் என்று பார்க்கிறோம். இதோ இந்த சங்கீதக்காரன் தொடர்ந்து அந்த 139ஆம் சங்கீதத்தில் நிறைய விஷயத்தை சொல்றார். நான் எங்கு போனாலும் ஆண்டவருக்கு தப்பவே முடியாது. நான் பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஏனென்றால் உம்முடைய ஆவியானவர் என்னை தொடர்ந்து பிடிக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதோ நம்முடைய இருதயம் என்று சொன்னாலும் யோசனையை தான் சொல்கிறோம். நம்முடைய மூளையிலே நாம் யோசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதுவும் எதை குறித்து தான் சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நல்ல விஷயங்களை நாம் சிந்திப்போமே என்றால் நற்கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். தீமையானவைகளை நாம் யோசிப்போமே என்றால் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான செயல்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். கவனமாக இருக்க வேண்டும். அதை சங்கீதம் 139 சொல்லும்போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜெபம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு? ஆண்டவரே, நான் தவறான விஷயங்களை நான் யோசிக்கிறேன், இதனால் எனக்கு என்ன பலன்? இதையெல்லாம் நீங்க எனக்குள்ள ஆராய்ந்து பார்த்து இதையெல்லாம் எடுத்து போடுங்க என்று ஆண்டவர்கிட்ட தாவீது ஜெபித்தது போல நாம் கேட்போமே என்றால் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். விடுதலை கொடுக்கிற தேவன். அப்படி என்றால் இந்த சங்கீதக்காரன் சுத்த இருதயத்தை கேட்டான் என்றால் அதற்கு முன்பாக அவன் தேவனிடத்தில் கேட்ட ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபம் வேற ஒன்றும் இல்லை. அங்கு 24வது வசனத்தில் வருகிறது. அதே 139:24 சொல்லும் பொழுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் யோசிக்கிறேன், ஏராளமான விஷயங்களை நான் சிந்திக்கிறேன், அதில் எது உமக்கு உகந்தது என்பது உமக்கு தெரியும். என்னுடைய சிந்தையை நான் பகுத்தறிந்து ஒருமுகப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு நேராகவும் உம்முடைய வேதத்திற்கு நேராகவும் உம்முடைய சித்தத்திற்கு நேராக என்னை வழிநடத்துங்க. ஒருவேளை வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை யாருக்கு உண்டாக்கும்? தேவனும் வேதனைப்படுறார். அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனை படைத்ததற்காக தேவன் இதோ அவர் வேதனைப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேதனைக்கான சூழ்நிலையிலே நாம் ஏன் தள்ளப்படுகிறோம் என்றால், சுயநலமான வாழ்க்கை ஒரு காரணம். இன்னொன்று, நாம் விரும்பும் விஷயத்தை நாம் செய்ய முற்படும் பொழுது பல்வேறு விதமான சிக்கல்களிலும் போராட்டங்களிலும் துன்பங்களிலும் அகப்படுகிறோம். அதில் அதிகமாக வாலிப பிள்ளைகள் அகப்படுறாங்க. கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகம் அந்த அளவிற்கு மோசமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நாம் தீட்டுப்படாதவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும்னா, தாவீது ஜெபித்தது போல அனுதின வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். என் ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி கேட்போம். அப்படின்னா நம்மை கைப்பிடித்து வழிநடத்துகிறதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்படி தூதர்களை அனுப்பி நம்மை புதுப்பித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய ஆவியானவரை நம்மளிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் அந்த ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பாரே என்றால் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நம்மை வழிநடத்துவார். சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையின் துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு. அவனும் அவங்க அப்பாவை போல நல்ல ஒரு நீதிமானா வாழணும் அப்படின்னு தான் நினைச்சான். ஆனால் பல்வேறு விதமான உலக எண்ணங்கள் அவனுக்குள்ளாக வந்து அவனை ஒடுக்கினது என்று பார்க்கிறோம். அவன் இருதய சுத்தத்திற்காக அவன் ஜெபிக்கவில்லை, தாவீது ஜெபித்தது போல. அவனுடைய வாழ்க்கையில இதோ அந்த பாவத்தை நான் விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவும் அவன் ஜெபிக்கவில்லை என்று பார்க்கிறோம்.
அங்கு அவன் இன்னொரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது அவன் சொல்றான் பாருங்க, நீதிமொழிகள் 23:7 சொல்லும்போது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் அப்படின்னா, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த விஷயத்தை யோசிக்கிறானோ அவனுடைய செயல்பாடு, அவனுடைய குணம், அவன் செய்யும் எல்லா அனைத்து காரியமும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, அவனுடைய சிந்தையை பொறுத்ததாகத்தான் இருக்கும். துன்மார்க்கமாய் யோசிக்கிறவன் நன்மையானதை செய்வானா? நன்மையானதை யோசிக்கிறவன் துன்மார்க்கமானதை செய்வானா? ஆதலால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாம் எப்படிப்பட்டவைகளை சிந்திக்கிறோம், எப்படிப்பட்டவைகளை நாம் யோசிக்கிறோம் என்பது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு நாள் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அனுபவத்தை சாபத் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாபத் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அதில் ஒரு பையனுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. அது என்னன்னா, ஒரு அழகான ஆப்பில் அந்த பையனுடைய கையில் கொடுத்துட்டு, தம்பி இதை நீ உன் கையில் பிடிச்சிக்கோடா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் உன் கண்ணை மூடு, 5 நிமிஷம் நீ இந்த ஆப்பில் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சாபத் ஸ்கூலில் சொன்னாங்க. இந்த பையன் கையில் ஆப்பிளை வாங்கினா, கண்ணை மூடினா, இவன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா, இந்த ஆப்பிளை நான் நினைக்கக்கூடாதுன்னு எதை தான் நினச்சிக்கிட்டே இருந்தான். அந்த 5 நிமிஷமும் ஆப்பிளை தான் நினச்சிட்டு இருந்தான். அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதும் டீச்சர் சொன்னாங்க, சரிப்பா கண்ணை தர, நீ இந்த 5 நிமிஷத்தில் இந்த ஆப்பிளை நீ நினைக்காம இருந்தியா? அவன் சிரிச்சுட்டே சொன்னான், டீச்சர் என்ன டீச்சர், நீங்கள் ஆப்பிளை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் ரொம்ப அந்த 5 நிமிஷமும் அந்த ஆப்பிளையே தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். டீச்சர் சொன்னாங்க, இதை நீ நினைக்காம இருந்திருக்கணும் அப்படின்னா நீ வேறு வேலை என்ன பண்ணியிருக்கணும், செய்திருக்கணும். அதே போல தான் சில வாலிப பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. என்னென்னா பாஸ்டர், எனக்கு தவறான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, சாத்தான் தூண்டிக்கிட்டே இருக்கான், அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய துவங்கிவிட வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்வோமே என்றால் எப்படியாப்பட்ட சோதனையாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நீதிமானை காக்கவும் பக்தியுள்ளவனை காக்கவும் தேவன் நித்தமும் ஆயத்தமாக இருக்கிறார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் சாத்தான் காத்துக்கிட்டு இருக்கான், எப்போ அவன் அம்புகளை எய்யலாம் என்று சொல்லி. அதை எபேசியர் 6:16 சொல்லும்பொழுது, பொல்லாங்கான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். அவன் வேற ஒண்ணுமே செய்ய மாட்டான். யூதாஸை அவன் அட்டாக் பண்ணா, எப்படி அட்டாக் பண்ணா அப்படின்னா, பண ஆசை என்கின்ற ஒரு ஆசையை அவனுடைய மனதிற்குள்ளாக அவன் திணித்தது நிமித்தமாய் அவன் பல்வேறு விதமான செயல்களிலே அவன் அகப்படுகிறதற்கு ஏதுவாக அவனுடைய மனதை அவன் தீட்டுப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டு போகிறவங்களுடைய மனம் கெட்டு போகிறது. அந்த யோசனையை அவங்க பகுத்தறிந்து, ஐயோ நான் தப்பான விஷயத்தை யோசிக்கிறேன், இதையே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா எனக்கு நல்லதில்லை, நல்ல விஷயத்தை நான் யோசிப்பேன் என்று சொல்லி வேதாகமத்தை நாம் வாசிக்கவும், இதோ நல்ல பிரசங்கங்களை கேட்கவும், கிறிஸ்துவ பாடல்களை நாம் கேட்கவும் நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுவோமே என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஆனால் அதை விட்டுட்டு உலக பிரகாரமான பாடல்களை கேட்கிறது அல்லது உலக பிரகாரமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறாது. அந்த வாக்கியத்தில் கீழே சொல்லும்போது, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து இதோ கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல எண்ணம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா இதோ கர்த்தர் நம்மை புதுப்பிக்க அவர் ஆசிக்கிறார். அதை ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது, நோ அதர் பர்சன் கேன் ஃபுல்லி நோ யூ. தேவனை தவிர நம்மை முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேற யாரால முடியாது. சாத்தான் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சாத்தான் இருதயத்தை ஆராய அவனால முடியாது. அவன் நம்முடைய ஆக்டிவிட்டீஸை தூரத்துல இருந்து பார்ப்பான். ஓ, இவர் என்ன விஷயத்தை தொடர்ந்து செய்கிறாரு, அப்போ அவருடைய வீக்னஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டு அதற்கேற்றார் போல சோதனைகளிலே ஒரு மனுஷனை அவன் அமிழ்த்துவான் என்று பார்க்கிறோம். ஆனால் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறியக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான். அது யார் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன். அவருக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அது நம்முடைய மனைவிக்கு தெரியாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்முடைய உள்ளான எண்ணங்கள், நம்முடைய உள்ளான நோக்கம், நாம் எதை பற்றி யோசிக்கிறோம் என்பது மற்ற மனுஷர்களுக்கு தெரியாது. வெளியிலேருந்து நம்மளை பார்க்குறவங்க, ஓ இவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, இவர் ரொம்ப நல்ல மனுஷன் என்று அவர்கள் சொல்லலாம்.
ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தின் சுத்திகரிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, மனுஷனுடைய எண்ணங்கள் நித்தமும் கேடுள்ளதாக இருக்கிறது, அவனுடைய இருதயம் கிறுக்குள்ளதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவாய் ஆண்டோடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு இருந்தபோது அவர்கிட்ட போய் யாரும் இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை யோவான் எழுதுறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால். யூதாஸ் எப்படிப்பட்டவன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். பேதுரு எப்படிப்பட்டவன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்திரேயு ஒரு சந்தேக பிடித்தவன் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். எல்லாரையும் அவர் அறிந்திருந்தோம். அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மந்தைக்குள்ளாக அழைக்கிறார். ஆனால் தன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக்காத யூதாஸ் கெட்டுப்போனான் என்று பார்க்கிறோம். அவன் நித்திய அழிவிற்குள்ளாக கடந்து போனான். அவன் நாண்டு கொண்டு மரித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை ஏற்றுக்கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்த தேவனுடைய சீஷர்களை ஆண்டவர் புதுப்பித்தார். இந்த வாக்கியத்திலே சொல்லும் பொழுது யோவான் 2:25 மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை பேதுரு ஆண்டவரை கூட்டிட்டு போய் தனியா பேசுறாரு. என்ன ஆண்டவரே, நீங்க மரிக்கணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் தப்பு, இப்படிலாம் நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னது ஆண்டவர் உடனே சொன்னாரு, சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், பேசுனது பேதுரு கிடையாது, அவனுக்குள்ள யார் இருக்கா, பிசாசு இருக்கிறான் என்பதை இதோ ஆண்டவர் அறிந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நேரத்திலும் நான் முற்றிலுமா நல்லதே தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ தவறான விஷயங்களை பார்க்கும்போது தவறான எண்ணங்களை சத்துரு புகட்டுவான். ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்துரு நம்முடைய தலையின் மேல் கூடு கட்ட நாம் விடக்கூடாது. கூடு கட்டி அந்த பறவை முட்டை வைக்கிறதற்கு நாம் விடக்கூடாது. இதோ வசனத்தினாலும் ஆவியானுடைய பலத்தினாலும் அவைகளை விரட்டி நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஏதுவாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே என்றால் மேன்மையாய் இருக்கும். அதனால தான் பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பேசும் பொழுது புத்தி உள்ள ஆராதனை இதுவே என்று சொல்லுகிறார். அது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 12:2 சொல்லும் பொழுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஏற்றாற் போல நம்ம போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் வரும்பொழுது மறுரூபம் ஆவோம், இந்த சரீரம் மறுரூபம் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய மனம் மறுரூபம் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். தாவீது ஜெபித்தது போல ஜெபிப்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தால் நீர் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க என்று சொல்லி பிலிப்பியர்ல ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உத்தமமானவைகளை யோசித்து நன்மையானவைகளை சிந்தித்து புண்ணியம் எதுவோ அவைகளை குறித்தே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொன்னது போல, உண்மை உள்ளவைகளையும் ஒழுக்கம் உள்ளவைகளையும் நீதி உள்ளவைகளையும் கற்புள்ளவைகளையும் அன்புள்ளவைகளையும் நற்கீர்த்தி உள்ளவைகளையும் புண்ணியம் எதுவோ புகழ்ச்சி எதுவோ அவைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருப்போமே என்றால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய யோசனைகளை நித்தமும் அளந்து பார்ப்போம். நன்மையான யோசனையா தீமையான யோசனையா? தீமையாய் இருப்போம் என்றால் கர்த்தரிடத்திலே உதவி கேட்போம், உதவி செய்வார். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.